வணக்கங்க. உங்களுக்கு இப்ப டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. அதாவது நீங்க டிஎஃப்சி ரிப்போர்ட் பண்றதுக்குள்ள டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சு. அதாவது நீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுத்தீங்கன்னா, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வியாழக்கிழமைக்கு முன்னாடியே நீங்க போயி டிஎஃப்சி சென்டர ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஎஃப்சி சென்டர ரிப்போர்ட் பண்ணல. அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர ரிப்போர்ட் பண்ணலன்னா, உங்களோட அட்மிஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்டோட கொண்டு போய் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்க அந்த அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரு, 10th மார்க் ஷீட் இதெல்லாம் மெயினாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ண போகிறீங்க. அதனால நிறைய காப்பீஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இல்லைன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிட்டு காப்பீஸும் நீங்கள் எடுத்து கையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்திருக்குல்ல இன்னைக்கு, அந்த ஆர்டர் சப்மிட் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் சில பேருக்கு இருக்காது, +1 +2 மார்க் ஷீட்டு. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் ஏதாவது இருக்கும்ல, ப்ரொவிஷனல் அது மாதிரி கொடுத்தா கூட போதும். அவங்க மெயினாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி உங்களுக்கு டென்டேட்டிவ் மார்க் ஷீட்டு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, 10th மார்க் ஷீட்டு, டிசி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். இது 4ம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இது 4ம் நீங்கள் மெயினாக டிசி, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 4ம் ரொம்ப முக்கியம். மற்ற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை கண்டிப்பாக கொண்டு போங்க. ஸோ இதை மெயினாக கொண்டு போகணும். ஸோ அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் ஏஜ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, ஏதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போங்க. டிசி, அவங்க ஸ்கூல்லேருந்து வாங்கின டிசி, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது டெஃபினட்டாக கொண்டு போகணும். அதுக்கு மேலே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களுடைய பாஸ்புக், பேங்க் பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் இதெல்லாம் கூட நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய வேலை சுலபமாக முடிஞ்சிடும். அப்புறம் டிடி எவ்வளோ எடுக்கணும்னா, உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே எவ்வளோ டிடி எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். டிடி எடுத்துகிட்டு போகலாம், ஆன்லைனில் பே பண்ணலாம், ஜிபேல பே பண்ணலாம், எதில் வேணால் பே பண்ணலாம். ஸோ சில பேருக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சவங்களுக்கு வெறும் 2000 தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் தெரியும். அந்த டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்களோ, 2000 15,000 என்ன அமௌண்ட்டுன்னு பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜ் 7.5 கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5 கேட்டகரிக்கு நீங்கள் ஃபீஸே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டோட போய் ரிப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் கரெக்டாக டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை அலைவாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல்ஸை ஸ்கேன் பண்ணி வைங்க. தேவையான ஜெராக்ஸ் காப்பி கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் சப்மிட் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். பை பாய்.